சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And the ark of the Lord continued in the house of Obed-Edom the Gittite 3 months, and the Lord blessed Obed-Edom and all his household. 2 Samuel 6:11. యెహోవా మందసము 3 నెలలు గత్తీయుడగు ఒబేదెదోము ఇంటిలో ఉండగా యెహోవా ఒబేదెదోమును అతని ఇంటి వారందరినీ ఆశీర్వదించెను. సమూయేలు 2వ గ్రంథం 6వ అధ్యాయం 11వ వాక్యం. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6:11. அன்பின் தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றானோ அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதைத்தான் ஓபேத் ஏதோமின் வீட்டை நாம் பார்க்கின்றோம். அங்கே தேவனுடைய பெட்டி கடந்து போன போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம் குடும்பம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தை சார்ந்த சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.